ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நியூட்ரி ஹெல்த் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிஸ். சர்க்கரை நோய் என்பது இரத்தத்தில் சுகர் லெவல் அதிகமாகும்போது வருவது. பேன்க்ரியாஸில் இன்சுலின்கிற ஹார்மோன் போதுமான அளவு செக்ரெட் ஆகாமல் போனாலோ அல்லது இன்சுலின் செயல்படாமல் போனாலோ ஏற்படுவது. டயபெட்டிஸை கட்டுப்படுத்துவதற்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ராப்பர் டயட், ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பது அவசியம். அதில் ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பிளட்டில் சுகர் லெவல் குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சைக்கிளிங், வாக்கிங், யோகா இதெல்லாம் நம்ம பண்ணலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட் டெய்லியும் ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணால் ரொம்ப நல்லது. அடுத்து டயட் கண்ட்ரோல். ப்ராப்பரான டயட்டை ஃபாலோ பண்ணால் பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். நம்ம எந்த மாதிரி நியூட்ரிஷன் எடுக்கணும்னா, ஃபைபர் அதிகமாகவும், கார்போஹைட்ரேட் கம்மியாகவும், சரியான அளவு ப்ரோட்டீனும் குட் ஃபேட்டு எடுத்துக்கொள்வது அவசியம். ஸோ என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் நான் ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள். இதில் பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதனால டைஜஷன் நார்மலாக இருக்கும். முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி, குக்கும்பர், சுரக்காய், க்ரீன் பீன்ஸ், காலிஃப்ளவர், மஷ்ரூம் இதில் எல்லாத்துலேயும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது. இது எடுக்கிறதுனால நமக்கு பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். செகண்ட், ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்கள். ப்ரௌன் ரைஸ், ஓட்ஸ், முழு கோதுமை, பார்லி, சிறுதானியங்கள் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருப்பதனால ஸ்லோவாக டைஜஷன் ஆகும், பிளட் சுகர் லெவல் சீராக இருக்கும். தேர்ட் ஒன், லென்டல்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ். பருப்பு வகைகள், பிளாக் பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், பட்டாணி, சோயா, கருப்பு கொண்டக்கடலை இது எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ். இதில் ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ் இருக்குது, விட்டமின் பி அண்டு மினரல்ஸ் இருக்குது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ்னால் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் ஸ்லோவாக ரைஸ் ஆகும். ஃபோர்த், நான் வெஜிடபிள்ஸில் நம்ம என்னென்ன சாப்பிட்லான்னா, ஃபிஷ், சிக்கன், எக் ஒயிட். ஃபிஷ்ஷில் என்னென்ன வகை சாப்பிட்லான்னா, சால்மன் ஃபிஷ், மத்தி மீன், கானாங்கழுத்தி மீன் இதெல்லாம் சாப்பிட்லாம். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டென்ட் இருக்குது. ஃபிஃப்த், நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், பிஸ்தா, சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஹெம்ப் சீட்ஸ். வால்நட்ஸ்லேயோ சியா சீட்ஸ்லேயோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும். சிக்ஸ்த்து ஒன், ஃப்ரூட்ஸ். சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு, கிரேப்ஸ், லெமன், அவகேடோ, பெர்ரிஸில் ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ராஸ்பெர்ரி, பிளாக்பெர்ரிஸ், ஆப்பிள், கிவி, பப்பாயா, கோவா, பியர்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே ஃபைபரும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது. செவன்த் ஒன், டைரி ப்ராடக்ட்ஸ். யோகர்ட்ஸ், சீஸ், ஆல்மண்ட் மில்க், சோயா மில்க், ஸ்கிம்டு மில்க்ஸ் அதாவது ஆடை இல்லாத பால் இது எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ். இதில் ப்ரோட்டீன்ஸ் அண்டு ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனால பிளட் சுகர் லெவல் ஸ்டேபிளாக இருக்கும். எய்த் ஒன், ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அதாவது வெந்தயம். இதை டெய்லியும் 10-15 கிராம் எடுத்துக்கிட்டால் பிளட்டில் சுகர் லெவல் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நைன்த் ஒன், கருஞ்சீரகம். இது சாப்பிட்றதுனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, பாடியில் இன்சுலின் நல்லா செயல்பட ஹெல்ப் பண்ணுது. பேன்க்ரியாஸில் உள்ள இன்சுலின் செல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணி இன்சுலின் ரீஜெனரேட் ஆக ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால பிளட் சுகர் லெவல் நமக்கு மெயின்டைன் பண்ணி டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ், எக்ஸாம்பிள் ஸ்வீட்ஸ், கேக்ஸ், கேண்டீஸ் எக்ஸெட்ரா. தென் ஒயிட் ரைஸ் அண்ட் மைதாவால் செஞ்ச ப்ராடக்ட்ஸ், பூரி, சமோசா, பிஸ்கெட், ஒயிட் பிரெட். தென் ஃப்ரைட் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ், எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பேக்கேஜ்டு ஃப்ரூட் ஜூஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ். பேக்கேஜ்டு ஃபுட்ஸில் என்னென்னா சிப்ஸ், குக்கீஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். தென் ஃபுல் ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸில் எக்ஸாம்பிள் ஃபுல் க்ரீம் மில்க், பட்டர், சீஸ். தென் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். இந்த ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயும் கார்போஹைட்ரேட்டும் சுகர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். டயபெட்டிக் பேஷண்ட் எந்த மாதிரி ஃபுட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஹோல் கிரெயின்ஸ், ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ், லீன் ப்ரோட்டீன் அண்டு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும், டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம எந்த பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் வாங்கினாலும் அதில் லேபிளை செக் பண்ணி சுகர், கார்போஹைட்ரேட், சோடியம் கண்டென்ட்லாம் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்து வாங்கணும்.
இது போன்ற நியூட்ரிஷன் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி. பீஸ்.